சோழர்களின் பெருமையை உலகிற்கே பறைசாற்றும் ஆனைமங்கலம் செப்பேடுகள் 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்திருக்கின்றன. நெதர்லாந்து அருங்காட்சியகத்தில் இருந்த இந்த செப்பேடுகளை இந்தியா கொண்டுவர நீண்ட காலமாக இருந்த கோரிக்கையை பிரதமர் மோடி மூலமாக நிறைவேற்றியிருக்கிறது. இந்த செப்பேடுகளை கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது நாகப்பட்டினத்தில் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாக உள்ளது. இது பற்றிய விரிவாக செய்தியை பார்க்கலாம். தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களில் சோழர்களின் காலம் என்பது பொற்காலமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இன்று உலகெங்கும் நடைபெறும் தேர்தலுக்கு முன்னோடியாக குடவோலை முறையை கொண்டு வந்தது சோழர்கள்தான். விண்ணை முட்டும் தஞ்சை பெரிய கோவில், உலகே வேக்கு வைக்கும் கல்லணை, காவிரி கரையோரம் ஆயிரக்கணக்கான சிவன் கோவில், இயந்திரங்களே இல்லாத காலத்தில் வலிமையான மிகப்பெரிய கடற்படை என சோழர்களின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். சுமார் 400 ஆண்டுகள் 16 அரசர்கள் சோழ தேசத்தை ஆட்சி புரிந்தார். அவர்களில் 11ஆம் நூற்றாண்டில் அரியணையில் இருந்த ராஜராஜ சோழன், அவரது மகன் ராஜேந்திர சோழன் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் காலத்தில் வந்ததுதான் ஆனைமங்கலம் செப்பேடுகள். இந்த செப்பேடுகளின் சிறப்புகள் என்ன? அவை எதற்காக இன்று வரை பேசப்படுகின்றன? சோழ தேசத்தில் இருந்த இவை நெதர்லாந்துக்கு சென்றது எப்படி என்பதை விரிவாக பார்ப்போம். மாமன்னன் ராஜராஜ சோழன் அரியணை ஏறிய பிறகு மத நல்லிணக்கத்தை முழுமையாக பின்பற்றி வந்தார். இவர் சைவ சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வைணவம், பௌத்தம் சோழ மண்டலத்தில் தலைப்பதை ஒருபோதும் தடுக்கவில்லை. தனது 21வது ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 1005 நாகப்பட்டினத்தில் விஜயகடாரத்து அரசன் ஸ்ரீ விஜயதுங்கவர்மனால் சூளாமணி வர்ம விகாரம் என்ற புத்த விகாரம் கட்டித்தரப்பட்டது. இதை பராமரிக்க 97 வேலி பரப்பு கொண்ட ஆனைமங்கலம் கிராமத்தை ராஜராஜ சோழன் தானமாக வழங்கி தனது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினார். நிலம் கொடுக்கப்பட்டாலும் அதற்கான பட்டயம் எதுவும் வழங்கப்படவில்லை. 1014ஆம் ஆண்டு ராஜராஜ சோழன் மறையும் வரை நிலதானம் வாய்மொழி உத்தரவாக மட்டுமே இருந்தது. பின்னர் ஆட்சிக்கு வந்த ராஜராஜனின் மகன் ராஜேந்திர சோழன் புத்த விகாரத்திற்கு வழங்கப்பட்ட நிலத்தை எழுத்து பூர்வமாக பட்டயம் வெட்டி உறுதி செய்து கொடுத்தார். அதுதான் ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்று இன்று வரை தமிழர்களால் போற்றப்பட்டு வருகிறது. 30 கிலோ எடை கொண்ட 21 செப்பேடுகள் ஒரு வெண்கல வளையத்தால் பிணைக்கப்பட்டுள்ளன. வளையத்தில் சோழ அரச முத்திரை உள்ளது. 5 ஏடுகள் வடமொழியிலும் 16 ஏடுகள் தமிழிலும் எழுதப்பட்டுள்ளன. பின்னர் குலோத்துங்க சோழன் உறுதி செய்த 3 சிறிய ஏடுகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. சைவ சமயத்தைச் சேர்ந்த ராஜராஜ சோழன் ஒரு புத்த விகாரத்திற்கு ஊரையே தானம் செய்தது தமிழ் மன்னர்களின் சமய பொறையை வெளிக்காட்டுகிறது. சோழர் காலத்து நிர்வாக சொல்லாடல், நில அளவி முறை, சட்டப்பூர்வ ஆவண மரபை இச்செப்பேட்டில் வெட்டப்பட்டிருக்கின்றன. 11ஆம் நூற்றாண்டிலேயே சோழர்கள் உலக அளவில் வர்த்தகம் செய்தது, பௌத்த சமய மதத்தினரிடையே இருந்த நல்லிணக்கமும் சோழர்களின் நிர்வாக திறன், கடல் கடந்த ராஜதந்திர உறவுகளுக்கு இது சான்றாக இருக்கிறது. சோழர் அரசர்களின் பட்டியல், அதிகாரிகளின் பட்டியல், வென்ற நாடுகள் பற்றிய குறிப்புகளும் இந்த செப்பேடுகளில் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளன. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த டச்சு வணிகர்களின் மூலம் ஆனைமங்கலம் செப்பேடுகள் நெதர்லாந்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. பிரான்சிஸ் கேம்பர் என்ற பாதிரியார் மூலம் நாகை பௌத்த விகாரத்தில் இருந்த செப்பேடுகளை எடுத்துச் செல்லப்பட்டன. ஹேமேக்கர் என்பவரின் குடும்பத்தினரால் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த செப்பேடுகள் 1862ஆம் ஆண்டு லேடன் பல்கலைக்கழக அருங்காட்சியகத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன. அன்று முதல் பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த செப்பேடுகளை இந்தியா கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க சோழர் கால ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகத்திற்கு மீட்டுக் கொண்டு வரும் முயற்சியில் மிக முக்கிய பங்காற்றியவர் செப்பேடு ஆய்வாளர் ஹேமந்த். 2023ஆம் ஆண்டு நெதர்லாந்து சென்ற அவர் செப்பேடுகளை நேரடியாக ஆய்வு செய்து ஆவணப்படுத்தினார். செப்பேடுகளின் வரலாறு முக்கியத்துவத்தை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவரும் இவர்தான். ஆனைமங்கலம் செப்பேடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும்,
அது தமிழர்களின் பொக்கிஷம் என்பதில் உறுதியாக இருந்த ஹேமந்த் வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் சட்ட நிபுணர்களோடு இணைந்து செயல்பட்டு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டார். இதன் பலனாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்து செப்பேடுகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க நெதர்லாந்து அரசு முன் வந்தது. வெளிநாடுகளில் இருக்கும் எந்தவித பொருட்களையும் இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்றாலும் மத்திய அரசின் ஒத்துழைப்பு அவசியம். அந்த வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியா கொண்டு வர அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டது. இதற்கான பலன் பிரதமரின் நெதர்லாந்து பயணத்தின் போது கைகூடி வந்திருக்கிறது. ஆனைமங்கலம் செப்பேடுகளை பிரதமர் நரேந்திர மோடியிடம் நெதர்லாந்து அரசு முறைப்படி ஒப்படைத்தது. 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் சிறப்புகளை பேசும் கால கண்ணாடியாக ஆனைமங்கலம் செப்பேடுகள் உள்ளன. இவை தமிழகம் வருவது நம் அனைவருக்கும் கிடைக்கும் பெருமை என்பதை சொல்வதில் ஐயமில்லை.